அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தயை என்னை கைவிடல. வெறுங்கையா நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதை எல்லாம் முன்னக்கூடியே அறிவிப்பார். சரிதானா? எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல மாட்டார். சில காரியங்களை முன்னக்கூடியே அறிவிப்பார். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுத்தாரா? இரண்டாவது ஒரு சொப்பனம் கொடுத்தாரா? அரிகட்டுகள் எல்லாம் சூழ்ந்து என்னை வணங்கி, என்னுடைய அரிகட்டு மட்டும் எப்படி இருக்கு? 11 நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் என்னை வணங்கி நின்றது. இது யார் கொடுத்த தரிசனம் அல்லது சொப்பனம்? தெய்வம் கொடுத்தது. தெய்வம் யோசேப்ப தெரிந்து கொண்டு தரிசனத்தை அவர் மேல வச்சுட்டாரு. ரூபன் தானே மூத்தவன், ரூபம் மேல தானே வச்சிருக்கணும். ரூபம் மேல வைக்கல. நான் சொல்றேன், கர்த்தர் தெரிந்து கொள்ளக்கூடிய பாத்திரமே விசேஷமா தான் இருக்கும். தரிசனம் கொடுக்கப்பட்டது யாருக்கு? யோசேப்புக்கு. தரிசனம் கொடுக்கப்பட்டாயிற்று என்றால் நாட்களானாலும் மாதங்களானாலும் வருஷங்களானாலும் தரிசனம் நிறைவேறும். உங்களுக்கு கர்த்தர் தரிசனம் தந்திருக்காரா? அப்படி என்றால் தரிசனம் பொய் சொல்லாது. தரிசனம் தாமதிக்கலாம், ஆனா நிறைவேறாமல் போகாது. நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நோக்கி நீங்கள் ஓடுங்கள். தரிசனத்தை வச்சு ஜெபியுங்கள். அதற்கு எதிர்மறையான காரியங்கள் நடக்கலாம், ஆனா கர்த்தர் கொடுத்த தரிசனம் மாறாது, நிறைவேறும். அல்லேலூயா. சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம் வாசிங்க. சகரியா. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தரிசனத்தை நிறைவேற்றுவது, சொப்பனத்தை நிறைவேற்றுவது பலத்தினால முடியாது, பராக்கிரமத்தினால முடியாது, ஆனா கர்த்தருடைய ஆவியினால அது ஆகும். நம்புறீங்களா? தரிசனம் தந்தார, சொப்பனம் தந்தார, ஒரு அழைப்பை தந்தார, ஒரு திட்டத்தை தந்தார, அது உங்க பலத்துல உங்க பராக்கிரமத்துல செய்ய முடியாது. தரிசனத்தை தந்த பரிசுத்த ஆவியானவரால் அது செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. தளரும்படியாய், சோர்ந்து போகும்படியாய் சிலருடைய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராய் வரலாம். என்ன எதிரா வந்தாலும் தெய்வம் தரிசனத்தை தந்தவர் கூட இருந்து நடத்துகிறார். அல்லேலூயா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா,
தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சோர்ந்திட்டாலோ எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சோர்ந்திட்டாலோ எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு வினை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். ஹalleluya. தரிசனம் தந்தவர் ஒரு நாளும் மறந்து போகிறவர் அல்ல. அவர் உன்னை மறவாத தெய்வம். ஹalleluya. செருபாபேலை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை கட்ட தரிசனத்தை கொடுத்த தெய்வம் அவனை கொண்டே நிறைவேற்றி முடித்தார். ஹalleluya. ஏன்னா அவன் கைகளே அஸ்திபாரம் போட்டது. அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்டு வர்ற நிலையில எல்லாம் எதிராயிற்று. அந்த கட்டடம் தாமதமாகி வேலை நிறுத்தப்பட்டு ஏறத்தாழ 16 ஆண்டுகள் அது வேலை தொடராமல் நிப்பாட்டிற்று. சரித்திரத்தில் சொல்றாங்க. திரும்ப ஆகாய், சகரியா இவனுடைய தீர்க்கதரிசிகள் எழும்பி தரிசனத்தை ஊக்குவிக்கிறார்கள். தரிசனத்துக்கு உரமிடுகிறார்கள். தரிசனத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார்கள். உனக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரே, அந்த தரிசனம் நிறைவேறும். மீண்டும் அவன் கைகள் தடப்பட்டு அவன் வேலையை தொடங்குறான். தரிசனத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் அவர் கைகளினாலே அதை கட்டி முடிக்கும்படி கர்த்தர் செய்தார். உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரா? தரிசனத்தை நிறைவேற்றுகிற அபிஷேகத்தையும் கிருபையும் தந்து கர்த்தர் நிச்சயம் நடத்துவா. அல்லேலூயா. ஏன்னா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால. அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு வஸ்திரத்தை தந்திருக்கிறாரு. என்ன வஸ்திரத்தை தந்திருக்கிறாரு? அக்னி வஸ்திரத்தை இன்னைக்கு உனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பற்றி இருக்கிற அக்னி ஜபத்துல தீபத்தை குறிச்சு ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் வெள்ளிக்கிழமை தீபத்தை சொன்னேன், நேற்றும் தீபத்தை சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? சொன்னா வெளிப்படுத்துதல் 4ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம் வாங்க ஒரு தீபத்தை குறித்து சொல்லிட்டு ஆவியா நடத்துறபடி செய்வோம். அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவியாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. என்ன தீபம் இது? அக்னி தீபம். 7 அக்னி தீபம். 7ன்னு சொன்னாலே பூரணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உன் தலையில ஒரு தீபத்தை கர்த்தர் வச்சுட்டாரு. அது பிரகாசிக்கிற தீபம், அது ஜொலிக்கிற தீபம். நீ பிரகாசித்து எரிந்து பிரகாசிக்க முடியாய் உன்னை தீபமா கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தீபம்னு சொன்னா இன்னொரு வார்த்தை சொல்ல விளக்கு. எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அப்போ செருபாபேலுடைய வாழ்க்கை அணைஞ்சு போன வாழ்க்கை அல்ல, தரிசனத்தில் நிற்கிற ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு தீபம். அல்லேலூயா.